ஆகும்னா உங்கள் பார்ட்னர் காணாம போயிடுறாங்களா? ஐ மீன் கொஞ்ச நாளைக்கு நம்ம மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா பேசுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு காணாம போயிடுவாங்க. இப்படி மாறி மாறி பிஹேவ் பண்ணுறாங்களா? என் கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிற இதோட சொல்யூஷனை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மொத்தம் 2 ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட், உங்கள் மேலே மிஸ்டேக், உங்களை ப்ளேம் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைக்கலாஜிக்கலி உங்கள் பார்ட்னர்கிட்ட ரொம்ப வீக்காக பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இதை பண்ணால் ஓகே, உங்களை வந்து ரொம்ப கேஷுவலாக நினச்சிக்கிறாங்க. எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் உங்களை லவ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடுது. ஸோ அதனால தான் திடீர்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது வந்து நல்லா பேசுகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டு போயிடறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணணும். அண்டு அவங்க திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேச வருவாங்கல்ல, அப்போ தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சமாவது அலைய விடுங்க. உடனே ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நீங்கள் ருட்டீனாக பண்ணீங்க அப்படின்னா உடனே மாற மாட்டாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. செகண்டு, சம்டைம்ஸ் மிஸ்டேக் உங்கள் மேலே இருக்காது, உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கேரக்டரே எப்பயுமே கோஸ்டிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. எப்பயுமே திடீர்னு வந்து பேசுவாங்க, திடீர்னு பேசாமல் போகிற டைப்பாக தான் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட கிளாரிட்டியாக சொல்லிடணும், இதை பண்ணாதீங்க, ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுதுன்னு. அவங்க மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.